முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தினர் நேரில் சந்தித்து உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தமைக்கு நன்றி தெரிவித்தனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தினர் சந்தித்தனர். அப்போது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தமைக்காக முதலமைச்சரிடம் அவர்கள் நன்றி தெரிவித்தனர். முதலமைச்சரின் அறிவிப்பு தமிழ்நாடு ஆசிரியர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் நான் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை தருவேன் என்று சொன்னார். அந்த சொன்னதை இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழகமே இன்றைக்கு மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி இருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் சார்பில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்க மாநில நிர்வாகிகளோடு இன்றைக்கு நேரில் வந்து எங்களுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்தோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தினர் நேரில் சந்தித்து உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தமைக்கு நன்றி தெரிவித்தனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தினர் சந்தித்தனர். அப்போது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தமைக்காக முதலமைச்சரிடம் அவர்கள் நன்றி தெரிவித்தனர். முதலமைச்சரின் அறிவிப்பு தமிழ்நாடு ஆசிரியர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் நான் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை தருவேன் என்று சொன்னார். அந்த சொன்னதை இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழகமே இன்றைக்கு மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி இருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் சார்பில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்க மாநில நிர்வாகிகளோடு இன்றைக்கு நேரில் வந்து எங்களுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்தோம்.